Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்ம உயர்கல்வியே பேசிகிட்டு இருக்கோம். பள்ளிக்கல்வி ரொம்ப அடிப்படை பேச வேண்டியதாக இருக்கிறது. சற்றேறக்குறைய 50% உயர்கல்வி பெறுகிறார்கள் பள்ளிக்கல்வியை முடித்தவர்கள் என்று சொல்கிறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வியும் இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறதா? தனியார் பள்ளிகளில் அங்கீகாரம் பெறுவதற்காக நிதி முறைகேடு நடந்திருக்குது. அதை லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வரை முறைகேடு நடந்திருக்கதா சொல்கிறாங்க. 47 பள்ளிகள் வரை இப்போ புகார் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. மத்திய குற்றப்பிரிவு தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. திரு சவுண்டையா, நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் வாரியத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ கூட சொல்கிறாங்க 1 மாதம் ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் தொடர்ந்து, இன்னும் பல பள்ளிகளுக்கு புத்தகங்கள் முழுமையாக சேரலாம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வியில் என்ன தான் நடக்குது? தமிழ்நாடு பள்ளிக்கல்வி என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் உள்ள ஒரு நிறுவனம் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த மே மாதத்துக்குள்ளேயே எல்லா புத்தகங்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துடும். வழக்கமாக நடக்கிறது. அதே போல் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. நடுவில் என்ன இந்த ஆட்சி மாற்றத்தினால என்ன நிகழ்ந்தது அப்படின்றது தெரியலை. எப்பயுமே நடக்கிறது, ஒரு வருஷத்தில் புத்தகங்கள் அடித்து முடித்து மே மாதத்தில் எல்லா பள்ளிக்கூடங்களையும் கொண்டு போய் பாட்டி என்றைக்கு முதல் நாள் பள்ளி திறக்கிற முதல் நாளே பள்ளிக்கூடங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் புத்தகம் விநியோகிக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு தேர்தல்னால ஒருவேளை அதில் ஏதாவது தாமதமாக இருக்கலாம். பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில் அரசு பள்ளிகளிலே ரொம்ப ரிமோட் ஏரியாவில் சில பள்ளிகள் எல்லாம் இருக்குது. அங்கேயெல்லாம் மாணவர் சேர்க்கை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் நகரங்களை ஒட்டிய பகுதிகளில் தனியார் பள்ளிகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் அரசு பள்ளிகளிலே சேரக்கூடிய மாணவர்கள் ஆர்வம் குறைவாக இருக்குது. அதனால் அங்கெல்லாம் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகுது. அப்போ படிப்படியாக அதை மூட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அதற்கு மக்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ அதை ஒத்துக்கிறது இல்லை, மூட விட மாட்டேன்றாங்க. அதனால் அதை திறந்து வைத்து பல பள்ளிகளில் 10க்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளி, 20 மாணவர்கள் இருக்கிற பள்ளி, இது மாதிரியான பள்ளிகளெல்லாம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு வேறு வழியும் இல்லை. ஏன்னா அந்த 10 மாணவர்களுக்கு நம்ம பள்ளி கல்வி கொடுத்து தான் ஆகணும். அல்லது அவர்களை எங்கேயாவது ஹாஸ்டல் இருக்கிற பள்ளிகளுக்கு கொண்டு சேர்க்கணும். அது ஒரு மைக்ரோ லெவல் டிசிஷன். அதையெல்லாம் நுட்பமாக இறங்கி இங்கே யாரும் எடுக்கிற மாதிரி தெரில. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்றது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ எது ஒரு நல்ல போஸ்ட்டு, அதிகாரிகள்லேயும் சரி அரசியல்லையும் சரி, எது நல்ல போஸ்ட் அப்படின்னா எங்கே நிறைய வருமானம் வருதோ அதுதான் நல்ல போஸ்ட்டு. அது இல்லாத போஸ்டெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட்டு. அப்போ அங்கே வர்ற யாருமே அதில் ஒரு ஆர்வமும் காட்டுறது இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னா என்ன, அங்கே சம்பளம் கொடுக்குறது தான் வேலை, வேறு ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆசிரியர்கள் 8 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலையை. வேறு அங்கே என்ன வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் கிடையாது. அதனால் அதில் அதிகமாக அந்த துறைக்கு வருகின்ற அதிகாரிகள் நாட்டம் காட்டுறதில்லை. அதிகாரிகள் அங்கே அந்த துறைக்கு தான் அதில் தான் இருக்கணும். அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது. ஐஏஎஸ் அதிகாரிகளை தவிர மற்ற எல்லாருமே சார்ந்த அதிகாரிகள் தான், அவங்க அங்கே தான் இருக்கணும். ஆனால் அமைச்சர் தான் இதில் எப்பயுமே முன்னேறு போகிற வழி தான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க. அமைச்சர் தான் யார் முதல்ல இருக்கிறாங்களோ அவர்கள் எந்த வழியிலே செல்கிறார்களோ அந்த வழியில் தான் செல்ல முடியுது. இது என்ன இவங்க போகிறாங்க, பள்ளிக்கூடத்தை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, வேறு என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் என்ன பள்ளிக்கல்வித்துறையில் எந்த அமைச்சரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றும் பண்ணதில்லை. நிறைய இல்லம் தேடி கல்வி, அப்புறம் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தாங்கிறாங்க. இப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. நான் உங்களை முதல்ல குறிப்பிட்றப்ப தமிழ்நாடு அரசனுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர்னு குறிப்பிட்ட முன்னாள் மேலாண் இயக்குனராக இருந்தது. ஆமாம், அதாவது டெல்லி போயிருந்தார். டெல்லி போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு கொண்டு வர்றாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே என்ன இருக்குதோ அதை கொண்டு வர்றாங்க. எது கொண்டு வந்தாலும் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல. இங்கே எல்லாமே ஆரம்பிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் முடிக்கிறதுல யாருக்கும் கிடையாது. தொடங்கிடுறாங்க, ஒரு விழாவை கொண்டாடிடுறாங்க, அதுக்கப்புறம் எங்கேயுமே எதுவுமே நடக்கிறது இல்லை. அரசிடம் இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஜூன் மாதத்தில் கேட்கும்பொழுது இப்போ போட்டுருவோம் நாங்கள், பிசி போட்டுருவோம் நாங்கள். ஜூலையில் கேட்கும்போது இதே தான் சொல்லுவாங்க. ஆகஸ்ட்லேயும் அதே தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட எந்த விதமான முடிவும் இல்லை. இப்போ யார் போடுறது? இப்போ அவர் சொன்னது மாதிரி இதை யார் போடுறது? ஈகோ. கவர்னர் போடுறதா நாம் போடுறதா? யார் போட்டால் என்ன? இங்கே கவர்னர் அவருக்காக வேலை பார்க்கல, அமைச்சர்கள் அவர்களுக்காக வேலை பார்க்கல, எல்லாருமே மக்களுக்காக தான் வேலை பார்க்குறோம். அப்போ மக்களுடைய வேலையை தானே செய்கிறோம். இதில் அவர் செஞ்சால் என்ன, இவர் செஞ்சால் என்ன, இவர் செஞ்சால் என்ன? மாநில உரிமைன்னு இங்கே பேசுகிறதும், ஆளுநருக்கு அதிகாரமாக யாருக்கு அதிகாரமான அவங்க பேசுகிறதும்,
நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது மாணவர்கள் தானே இங்கே பாதிக்கப்படும். இல்லை, இதில் வந்து யாருக்கும் நம்ம ஜனநாயகத்தில் யாருக்கும் வந்து அப்சல்யூட் பவர் கிடையாது. இது வந்து ஒரு கலெக்டிவ் பவர் தான். நீங்கள் 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த 3 பேரை தானே கவர்னர் எடுக்கிறாரு. இப்போ இந்த நீங்கள் சர்ச் கமிட்டின்னு ஒன்று போடுறீங்க, இப்போ 5 பேர் இருக்கலாமா 3 பேர் இருக்கலாமா, அப்போ நமக்கு என்னென்னா அந்த 5 பேர் மேலேயோ 3 பேர் மேலேயோ நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் போடுற கேண்டிடேட் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நேர்மையாக வேலை பார்க்குறாங்க பார்ப்பாங்க அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ யாருக்குமே யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. ஒரு சிஸ்டத்தில் நம்பிக்கையே இல்லாமல் எப்படி ஒரு முடிவை நீங்கள் எட்ட முடியும்? நம்பிக்கையே இல்லாமல் போனால் எதிர்கால நம்பிக்கையாக இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் இன்னைக்கு மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்ற அந்த பேச்சே வருது. இந்த தலைப்பும் இந்த விவாதமும் அதனால தான் அதை நோக்கி தான் வருது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்லை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய கடமைன்றது எக்ஸிகியூஷன் மட்டும்தான். பாலிசியை முடிவு பண்ண வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய வேலை. அவங்க என்ன சட்டம் பாஸ் பண்ணுறாங்களோ அதைத்தான் வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். அதில் வந்து எந்த விதமான, அதனால தான் நான் சொன்னேன் அமைச்சர்களுக்கு அந்த முன்னெடுப்பு இருக்கணும். ஏன்னா காமராஜரை பற்றி சொல்லுவாங்க, அவர் தான் 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார் அப்படின்னு. அவருக்கு எப்படி அந்த யோசனை வந்தது? அனுபவம். ஏன் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி வரல? இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தை இவ்வளோ பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்லை? அட்டனன்ஸ் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. யாராவது போய் பார்த்துருக்குறாங்களா? இப்போ இத்தனை பேர் போய் பார்த்துருக்குறாங்க, யாராவது அடிப்படை வசதிகளை போய் பார்த்தாங்களா? அங்கே போதுமான டாய்லெட் வசதி இருக்குதா? பெண் குழந்தைகளுக்கு போதுமான கழிப்பிட வசதி இருக்கா? அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குதா? சத்துணவு நல்லா சமைக்கிறாங்களா? இதை யாராவது போய் பார்க்குறாங்களா? இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் முதல்ல பார்க்கணும். அதைத்தான் பார்க்கணும். ஒரு அமைச்சர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க, போகலாம். எந்த அமைச்சர் வேணாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம். ஆனால் என்ன பார்க்கணும் அப்படின்றது தெரியணும். நம்ம அந்த இடத்துல சில நேரங்களில் சார் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குதுன்னு சில நேரம் தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்போ அதிகாரிகள் ஆட்சி அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அதிகாரிகள் தான் இப்போ அமைச்சர்களை வந்து வழி நடத்துகிறாங்க. அமைச்சர் நீங்கள் சொல்கிறீங்க காமராஜர் வந்து அவர் தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தது போது இப்போ அதிகாரிகள் ஆட்சி நடக்குது நிறைய இடங்கள் அந்த விமர்சனமாக கருத்தாக வரத்தோட. காமராஜர் மட்டும் சொல்லலை நான், எம்ஜிஆர் சத்துணவு எம்ஜிஆர் தானே கொண்டு வந்தார். அது அவருடைய பிரெயின் செயல் தானே. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அந்த ஐடியா வரலையே, எம்ஜிஆர் தானே வந்தது. அதனால் அரசியல் தலைவர்கள் மக்களோட இணைந்திருந்தாங்கன்னா அந்த கட்டாயம் அந்த எண்ணம் வரும். இப்போ பல இடங்கள்ல அதிகாரிகள் ஆட்சின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, ஏன் சார் வருது இப்போ? இல்லை, அதிகாரிகள் ஆட்சி அப்படின்னா நம்ம வெளியில் வந்து 1000 பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு அமைச்சர் ஆணையிடலை அப்படின்னா டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்க்கணும்? நான் பார்த்தானே ஆகணும். அமைச்சர் அதில் தலையிடலை, ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு, 100 வீடு எரிஞ்சு போச்சு, அமைச்சர் அதை பற்றி கேட்கல, நான் போய் அங்கே நிவாரணம் கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை தானே. நான் தானே அதை முன்னெடுத்து போகணும். அமைச்சர் வரலாம், வராமல் இருக்கலாம், அவருக்கு வேறு பணி இருக்கலாம், அல்லது அதை வேறு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்ட ஏரியாவாக இருக்கலாம், அதனால் கூட அவர் வராமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கடமை நான் தான் முன்னெடுப்பு செய்யணும். அது என்னுடைய பணின்றது என்னுடைய பணி, நான் செய்யணும். அதை வந்து அவர் முன்னெடுப்பு செய்யலாம். அவர் முன்னெடுத்து, ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி அமைச்சர் போயிடுவாங்க, அரசியல் தலைவர்கள் போயிடுவாங்க. அது மாதிரி ஆர்வம் உள்ளவங்களும் இருப்பாங்க. சில பேர் நீங்கள் போங்க, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய வேலை வந்து மக்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து யாரையும் கேட்காம முதல்ல போயிடுறோம். அது அரசியல்வாதிகளை முன்னெடுக்காமல் நாங்களே வந்து அதுதான் அதிகாரிகளுடைய வேலையை. அந்த இடத்துல தான் அதிகாரிகள் ஆட்சிங்கிற அந்த வார்த்தை வந்துருதா என்னன்னு தெரியல. சில துறைகளில் அப்படி அதிகாரிகளுடைய ஆட்சி அப்படின்றது வந்து சில நேரங்களில் அதிகாரியும் அரசியல் தலைவரும் ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடு மாதிரி, 2 மாடும் ஒரே இதில் போகணும், சிங்க்ரனைஸ் ஆகணும். சிங்க்ரனைஸ் ஆகி போனால் தான், இல்லாட்டி ஒரு மாடு மெதுவாக போச்சுன்னா வண்டி கீழே விழுந்து குடசாஞ்சு போகும். அதே போல் இணைந்து தான் செயல்படணும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த வகையில் இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னா அது தெரியல. ஜென்ரலாக வந்து ஒரு அதிகாரி தானாக முன்னெடுத்து எதையும் அரசியல்வாதிக்கு சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா அது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது எனக்கு தெரியாது. அவருக்கு பிடிக்காத நான் சொல்லிட்டு அவருடைய இதுக்கு வெறுப்புக்கு நான் ஏன் ஆளாகணும்? இதுதான் இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகளுடைய நிலை. இந்த அமைச்சருக்கு ஏற்ப கேட்டா சொல்லுவோம், கேட்கலையா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை அன்னன்னைக்கு உள்ள வேலை, ஆஃபீஸ் ஃபைல் இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஃபைலை கையெழுத்து போட்டு, பெட்டிஷன் வருது, ஃபைல் வருது, ஃபைலில் கையெழுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய அதிகாரிகளுடைய நிலையை தவிர முன்னெடுத்து செல்வது என்பது வேறு சில இதில் இருக்குது. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. வேறு சில காரியங்களில் அவங்க இணைந்து முன்னெடுத்து வேலை செய்கிறாங்க. அது அமைச்சருக்கு விரும்புகிறார். அதை அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அதை விரும்புகிறாங்க. அதில் சில இடங்களில் வந்து அதிகாரிகள் முன்னெடுத்து வேலை செய்கிறாங்க. கல்வித்துறையை பொறுத்தவரையில் நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு அமைச்சர் வந்து
புதுதாக வந்திருக்கிறாங்க, எல்லா அமைச்சர்களுமே புதிதாக வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அவங்கவுங்க துறையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது 2 மாதம் ஆயிட்டு பார்த்துருப்பாங்க அனுபவம். பாலிசி இல்லை அவங்க சொல்கிறது இப்போ இந்த பணம் வாங்கினாரு இது ஒரு குறைபாடு, இது நிர்வாகத்தில் எடுக்க வேண்டியது. பாலிசியில் பாடத்திட்டங்கள் என்ன குறைபாடு இருக்குது, மாணவர் ரேஷியோவில் மாணவர் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோவில் என்ன குறைபாடு இருக்குது, அடிப்படை கட்டமைப்பு வசதியில் என்ன குறைபாடு இருக்குது, வேலைவாய்ப்பில் என்ன குறைபாடு இருக்குது, இது போல் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா, ஒவ்வொரு அரசும் 2 பாயிண்ட்டை சால்வ் பண்ணாங்கன்னா ஒரு 10-20 வருஷத்தில், ஒரு தலைமுறையில் அல்லது 25 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.